நான் என்ன கேட்குறேன், சாம்சங் தொழிலாளிகள் போராட்டம் நடக்குது. சாம்சங் தொழிலாளிகளில் பெரும்பான்மையினர் யார்? இந்துக்கள் தானே. இந்த தொழிலாளிகளுக்காக என்னைக்காவது அண்ணாமலையோ அல்லது அவருடைய அடிப்பொடிகளோ வந்து குரல் கொடுத்துருக்காங்களா, போராடி இருக்காங்களா? அப்போ திரும்ப திரும்ப மத பிரச்சனை ஏன் கிளப்புகிறார்கள்? திருமாவளவனோ சீமானோ அல்லது திமுக அரசோ முஸ்லீம்களிடம் வந்து ஓட்டு பிச்சை நடத்துகிறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து பேசுகிறார். இதன் மூலமாக இந்துக்களிடம் ஒரு பிச்சை கேட்குறார். தமிழ்நாடு என்பது சுட்டு போட்டாலும் இங்கே ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ அவங்க பருப்பு வந்து இங்கே வேகாது. அந்த ஆற்றாமையில் தான் லண்டனுக்கு போயிட்டு வந்து அண்ணாமலை வந்து திரும்ப இதை மத பிரச்சனையாக மாற்றுகிறார். குண்டு வெடிப்பு நடத்தின ஒரு குற்றவாளி வந்து எம்பியாக வரலாம், அவங்கள வந்து நீங்கள் பாரதிய ஜனதா வந்து போற்றி அரவணைக்கும். அப்போ இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாதா? நீ வந்து கோயம்புத்தூர் வந்து உன் பக்கமே இல்லை, எம்பி இதுலேருந்து நின்று நீ தோற்றுருக்கிற. தோத்த நீ வந்து மோடியை கூட்டு வந்தானே, டாடியை கூட்டு வந்தானே, அமித்ஷாவை கூட்டு வந்தானே, அமித்ஷா அப்பாவை கூட்டு வந்தானே, யாரை கூட்டு வந்தாலும் உனக்கு ஓட்டு போட போகிறது யாரும் தயாராக இல்லை. கோவை மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். கடந்த 2 நாட்களாக ஒரு சம்பவம் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த திரு பாஷா அவர்கள் வந்து உடல்நலக் குறைவால் வந்து காலமானார். அவருடைய இறுதி ஊர்வலம் வந்து காஞ்சிபுரத்தில் நடந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை எதிர்த்து திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று கோவையில் வந்து காந்திபுரத்தில் வந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்ற ஒன்றதை நடத்தினாங்க. அதுக்கு கைது செய்யவும் பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த இவருக்கு பாஷா அவர்களுக்கான அந்த இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்ததற்கு ஒரு பக்கம் கண்டனம், இன்னொரு பக்கம் சீமான், திருமாவளவன் இவர்களையுமே வந்து சாடி பேசியிருந்தார். கிட்டத்தட்ட ஓட்டு பிச்சை எடுப்பது வந்து எப்படின்றது பிஹெச்டியாக வந்து கற்றுக்கணும், திருமாவளவன் அவர்கள்ட்டையும் சீமான் அவர்கள்ட்டையும் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதை பேசியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? எதனால் இப்படி ஒரு வார்த்தையை, பிச்சை எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை வந்து விட்டிருக்கார் அண்ணாமலை அவர்கள்? இது இந்த வழக்கு இருக்கு இல்லையா, குறிப்பிடத்தக்க இந்த வழக்குன்றது ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் அப்படின்னா கூட அதற்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசுக்கு எதிராக எடுத்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாட்டு மக்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப எப்படி மைக்கேல்பட்டியில் வந்து மத பிரச்சனையை வந்து எடுத்தாங்களோ, அந்த மாணவி வந்து தற்கொலை செஞ்சு இறந்து போகிறாங்க, அதுக்கு காரணம் வந்து மத மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டு இதெல்லாம் பண்ணி அது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியும் அதை என்டாஸ் பண்ண மாதிரி பேசி இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணையில் அது மத மாற்றம் காரணம் இல்லைன்றது நிரூபணமாயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை ஒரு மத பிரச்சனையாக ஆக்குவதற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், சாம்சங் தொழிலாளிகள் போராட்டம் நடக்குது. சாம்சங் தொழிலாளிகளில் பெரும்பான்மையினர் யார்? இந்துக்கள் தானே. இந்த தொழிலாளிகளுக்காக என்னைக்காவது அண்ணாமலையோ அல்லது அவருடைய அடிப்பொடிகளோ வந்து குரல் கொடுத்துருக்காங்களா, போராடி இருக்காங்களா? அப்போ திரும்ப திரும்ப மத பிரச்சனை ஏன் கிளப்புகிறார்கள்? கோவை இன்னைக்கு வந்து அமைதியாக தான் இருக்குது. அங்கே வந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். பிஜேபியை நிராகரித்திருக்கிறார்கள். அண்ணாமலை வந்து கோவை பாராளுமன்ற தொகுதியில் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது உன்னுடைய இந்துத்துவா சங்கி அரசியலை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ மக்கள் பிரச்சனைக்காக என்றைக்கு நீ குரல் வந்து கொடுக்கலை. இப்போ பாட்ஷா வந்து சிறையிலேருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டாரா? இல்லை, சிறையிலேருந்து சிறையின் பாதுகாப்பின் கீழ் தான் உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையில் இருக்கிறாரு. மருத்துவமனையில் வந்து இறந்து போகிறாரு. அப்புறம் வந்து அவரை இறந்து போனால் அவங்க உறவினர்கள்ட்ட ஊர்வலம் இது பாடியை ஒப்படைப்பாங்க. அதுக்கப்புறம் ஊர்வலம் போயிருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இதை வைத்து கொண்டு திருமாவளவனோ சீமானோ அல்லது திமுக அரசோ முஸ்லீம்களிடம் வந்து ஓட்டு பிச்சை நடத்துகிறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து பேசுகிறார். இதன் மூலமாக இந்துக்களிடம் ஒரு பிச்சை கேட்குறார். இந்துக்கள் வந்து பாரு, உங்களுக்காக நான் வந்து குரல் கொடுக்குறேன், அவங்களெல்லாம் திட்டிகிட்டே இருக்கிறேன், பாய் கிறிஸ்டின்வங்களாம் தொடர்ந்து திட்டிகிட்டே இருக்கிறேன், நீ எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு பிச்சை எடுக்கிறாரு. ஆனால் இந்துக்கள் அண்ணாமலையும் பாஜகவையும் நிராகரித்திருக்கிறாரு. எங்கேயுமே அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இன்றைக்கி வந்து விடுதலை பார்ட் 2 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து மக்கள் பார்த்துட்டு வெளியே வராங்கல்ல, அதில் வந்து பல யூடியூப் சேனல்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு இளைஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, வெற்றிமாறன் வந்து நிறைய கம்யூனிஸ்ட கருத்து பேசியிருக்கிறாரு, பெரியாரை பற்றி பேசியிருக்கிறாரு,
இனிமேல் கொஞ்ச நாள் எல்லாரும் தோழர் தோழர்னு கூப்பிடுவாங்க போல இருக்கு. இப்படியெல்லாம் மக்கள் கருத்தரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இடதுசாரி அரசியலையோ பெரியார் அரசியலையோ கற்றுத்தேர்ந்தவர்கள் அல்ல. ஒரு சினிமாவின் மூலமாக, ரெண்டாவது ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்த அரசியலிருந்து இதை வந்து சொல்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது சுட்டு போட்டாலும் இங்கே ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ அவங்க பருப்பு வந்து இங்கே வேகாது. அந்த ஆற்றாமையில் தான் லண்டனுக்கு போயிட்டு வந்து அண்ணாமலை வந்து திரும்ப இதை மத பிரச்சனையாக மாற்றுகிறார். அப்போ தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் விலைவாசி உயர்வு எடுத்துங்க. இன்றைக்கி வந்து சவுச்சோவோட எல்லா காய்கறிகளும் 100 ரூபா கிலோவுக்கு மேலே அதிகமாக இருக்குது. இப்படி இதெல்லாம் போராடுறதை விட்டுட்டு இதற்கு வந்து போராட வேண்டிய அவசியம் வந்து என்ன? அப்போ இந்துக்களிடம் எப்படியாவது ஒரு நரேஷன் வந்து உருவாக்கணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஆக்சுவலாக மக்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நோக்கி இவங்க எதுவுமே அட்ரஸ் பண்ணலை அப்படின்றது இதுக்கு ஒரு உதாரணம். சரி, இப்போ இவங்க யோக்கியர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ கௌரி லங்கேஷ் கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளர், அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களால் கொலை செய்யப்படுகிறார். சனாதன் சன்சா அப்படின்ற அமைப்பின் மூலமாக கொல்லப்படுகிறார். அது வழக்கு விசாரணை நடக்குது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு வந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த குற்றவாளிகளுக்கு வந்து பிணை கிடைக்கிறது. பிணையிலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு மாலை போட்டு இனிப்பு கொடுத்து மரியாதை செய்து கொண்டாடுகிறார்கள். யார்? கொலைகாரர்கள். இல்லை, நீங்கள் குஜராத்தில் பில்கிஸ் பானு கேஸ் எடுத்துங்க. பில்கிஸ் பானு கேஸில் வந்து அவங்கள வந்து ஒரு கும்பலாக ரேப் பண்ணி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் 12-13 பேரை கொலை செய்து, அதுலேயும் ஒரு கை குழந்தையை வந்து அடித்து கொலை செய்து, அதை நீதிமன்றம் வந்து குற்றவாளிகள்னு உறுதிப்படுத்தி தண்டனை கொடுத்து, அவர்களுக்கு நீங்கள் வந்து மாநில அரசு மன்னிப்பு கொடுத்து கவர்னர் ஓகே பண்ணி அவங்க வெளியே வராங்க. வெளியே வர்றவங்களுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, மாலை போடுறாங்க, ஒரு தாரை தப்பட்டையோட வரவேற்பு செலுத்துகிறாங்க. அப்போ குஜராத்தில் 2000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்ட போது முதலமைச்சராக இருந்தவர் மோடி. அந்த கேஸில் குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து இந்துத்துவ அமைப்பினரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வர வர வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை வந்து தகல்கா வீடியோ பத்திரிகை வந்து வீடியோ ஆதாரமாக எப்படிலாம் அவங்க வந்து பிளான் பண்ணாங்க, கலவரம் பண்ணாங்க அப்படின்றதை வந்து முன்வைத்திருக்கிறது. பல டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. சமூக செயற்பாட்டாளர் தீஸ்தா சேதல்வாத் வந்து மோடி அரசையே பகைத்து கொண்டு கேஸ் போட்டு வந்து அந்த பெஸ்ட் பேக்கரி கேஸ்லாம் போராடியிருக்காங்க. இப்போ இவ்வளோலாம் இருந்து நீ குற்றவாளிகளை பாதுகாக்கிறாங்களா இல்லையா? அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இந்த மோடி அரசின் காலத்தில் ஒரு அச்சத்தோடு வாழ்கின்ற சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கி ராமர் கோயில் வந்து பாபர் மசூதி இடித்து ராமர் கோயிலை கட்டிட்டாங்க. அது கட்டினது பிறகு இன்னும் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 11 மசூதிகளை வந்து குறிவைத்து வழக்கு போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த வழக்குகள் இப்போ தான் உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் இங்கே வந்து நாங்கள் விசாரிக்கிறோம், இனிமேல் யாரும் வழக்கு போடாதீங்கன்னு சொல்லிது. அந்த 11 மசூதிகளும் இந்து கோயில்களை இடிக்கப்பட்டு கட்டப்பட்டதாக ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து சொல்லி அதை கோர்ட்டும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் தொல்லியல் ஆய்வு செய்யலாம். யார் எந்த தொல்லியல்? மோடி அரசிடம் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வுத்துறை. அவங்க எப்படி ஆய்வு பண்ணுவாங்க? அப்போ பிஜேபி திரும்ப திரும்ப இந்த மத உணர்வை தூண்டுவது, அந்த மத உணர்வுக்கு எதிராக வந்து சிறுபான்மையினரை நிறுத்துவது, இந்திய அரசியலை இந்த அரசியலைத்தான் மத்தியிலிருந்து மாநிலம் வரைக்கும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் அண்ணாமலைக்கு இங்கே வந்து ஓவராக வந்து சவுண்டு கொடுக்குறார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும். இப்போ சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த இந்து முஸ்லீம் கலவரங்கள், ஆர்எஸ்எஸ் நடத்திய கலவரங்களில் இப்போ 100க்கு 99% கலவரங்களில் பாதிக்கப்பட்டது முஸ்லீம்கள் தான். இன்றைக்கி வட இந்தியாவில் அவங்க வந்து தொழில் பண்ண முடியாது, கடைகள் நடத்த முடியாது, இந்த நிலைமையில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இவர் நம்ம குஜராத்தில் வந்து அந்த காங்கிரஸ் எம்பி தான் வந்து கொல்லப்பட்டார் அந்த கலவரத்தில். அவர் ஒரு முஸ்லீம். அது பணக்கார முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இப்படி இந்தியா முழுவதும் பல சம்பவங்கள் வந்து இருக்குதுங்க. கர்நாடகாவில் வந்து இப்போ ஹிஜாப் போட்டு போகக்கூடாது ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தடை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எல்லாம் அது போலீஸ்காராக இருந்தால் கூட வரும்போது பார்த்தேன், ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து ஷூலாம் இல்லாமல் வெறும் காலோட தரையில் நின்றுட்டுருக்காரு. ஆட்டோ டிரைவரை வந்து அப்படி போகிறாரு. அப்புறம் வந்து நீங்கள் பஸ் ஓட்டுநர்களோ அல்லது வந்து யாராக இருந்தாலும் வந்து ஒரு ஐடியில் வேலை செய்கிறவர் கூட அந்த அது கூட ஒரு தனியார் நிறுவனம், ஒரு போலீஸ்காரர் ஷூவை கழட்டிட்டு ரோட்டில் நிற்கிறாருன்னு சொன்னால் அப்போ இதையெல்லாம் அனுமதித்து விட்டு ஹிஜாப் வந்து அவங்க போடணும்னு விரும்புகிறாங்க. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ இதையே திரும்ப திரும்ப எழுப்புவதன் மூலமாக ஒரு ஹிந்து போலரைசேஷன் உருவாக்க முடியும் என்று அண்ணாமலை வந்து பகல் கனவு காண்கிறார்.
அந்த பகல் கனவினுடைய என்ன ரிசல்ட்டுன்றதா அவர் கோவை பாராளுமன்றத்தில் தோத்தது. இருப்புன்னு திரும்ப திரும்ப அதை கிளப்ப முடியும். 2 பேரை டார்கெட் பண்ணி சொல்லியிருக்காரு இல்லையா? ஒன்று சீமான், இன்னொன்று திருமாவளவன் அவர்கள். இதன் மூலியமா சிறுபான்மையினர் வந்து ஓட்டு போட்டுடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு, அண்ணாமலை அவர்களுக்கு. எப்படியும் சிறுபான்மை மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட போறதில்ல. இல்லை, ஏற்கனவே சீமானவர்களுக்கே அந்த வருத்தம் இருக்கு. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எனக்கு வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கோபம் ஏற்கனவே கடந்த வருடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அதையுமே அவர் வந்து பேசியிருக்காரு. அப்படின்னும் போது இப்போ திருமாமலையும் ஒரு தாக்கு, ஏன்னா ஏற்கனவே ஒரு அந்த தலைவர் அப்படின்றதுனால ஏற்கனவே அவர் மேலே வந்து ஒரு தாக்குதல் இருக்கு. பிஹெச்டி கற்றுக்கணும், உங்ககிட்டலாம் ஓட்டு பிச்சை எப்படி எடுக்கிறதுன்ற பிஹெச்டி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்றது ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல் இல்லையா அவங்கள? ஆமாம், அதாவது அண்ணாமலை வந்து இவங்கள்ட்ட வந்து ஓட்டு பிச்சை வாங்குறது பிஹெச்டி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க பண்ணுற மதவெறி அரசியல் இருக்கு இல்லையா, அதுக்கு உலகத்தில் எங்கேயுமே ஒரு டிகிரியோ டாக்டர் பட்டமோ கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவர்கள் விற்பனர்கள். இப்போ சீமான் வந்து பிஜேபியினுடைய பி டீம் என்று அறியப்படுவதால் அவருக்கு இந்து முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினர் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதில்லை. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கலாக அவர் திரும்ப திரும்ப சனாதனத்தை, வர்ணாசிரம தர்மத்தை, சங்க பரிவாரத்தை எதிர்த்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறார். இப்போது மனு தர்மம் வந்து எப்படி சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் பெண்களையும் இழிவுபடுத்துகிறது அப்படின்னு அவர் பேசுனதை வச்சு அவர் ஒட்டுமொத்தமாக பெண்களை இழிவுபடுத்தி விட்டார்னு ஒரு இதை வந்து கிளப்புனாங்க. உடனே திரும்ப என்ன பண்ணார், இதான் உனக்கு ஆதாரம் தானே வேணும், மனு தர்மத்தை அப்படியே இலவசமாக அச்சடித்து மக்களுக்கு விநியோகித்தார். அப்போ அதை பார்த்து வந்து மக்கள் வந்து ஓகோ மனு தர்மத்தில் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் திருமாவை அவங்க அட்டாக் பண்ணுறது இதுதான் ஒரு காரணம். சித்தாந்த ரீதியாக தொடர்ந்து இவர்களுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்கிறாரு. சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்தினார், ஜனநாயகம் வேணுன்றாரு, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணுன்றாரு, இந்தியா கூட்டணியில் நாங்கள் மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் திமுகவோட இருக்கிறோன்றது திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஆதவர்ஜுன் பிரச்சனை வந்தபோது கூட அதை வலியுறுத்துகிறாரு. அதனால் திருமாவளவனை எப்படியாவது திமுகலேருந்து கழட்ட முடியலையே, அந்த கூட்டணியிலேருந்து வர முடியலையே, இந்தியா கூட்டணியிலேருந்து அவர் வரவழைக்கணும், இந்த ஆதங்கத்துக்கு வந்து அவர் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாட்ஷாவை வந்து ஆதரித்து பேசிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பி டீமாகவே இருந்தாலும் அவருக்கு ஒரு குட்டு, இவருக்கு வந்து செல்லமாக குட்டு, திருமாவளவனுக்கு ஓங்கி அடி. இதுதான் இந்த ஓட்டு பிச்சை அப்படின்ற இது வந்து காரணம். தமிழக அரசுக்கு எதிராகவும் இது கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்குது. அப்போ இவங்க வட இந்தியாவில் இவங்க குற்றவாளிகள் நடத்தினதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஹத்ராஸாக இருக்கட்டும் அல்லது இன்னொரு இது என்ன கத்துவாவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து ரேப் பண்ண அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜக எம்எல்ஏக்கள் ஊரலம் போயிருக்கிறாங்க. அப்போ இப்படி குற்றங்களையெல்லாம் நடத்திவிட்டு அவர்களுக்கு வந்து ஆதரித்து விட்டு பிணையில் வந்தால் அவர்களை வரவேற்பது, இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரக்யா சிங் தாகூர்னு ஒரு எம்பி, இப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. போன டைமில் வந்து அவங்க போபாலுடைய வந்து எம்பி, அவங்க வந்து மாலேகான் குண்டுவெடிப்பில் நேரடியாக குற்றச்சாட்டப்பட்டவர். இன்னும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா வந்து கோட்சேவை நேரடியாக ஆதரித்து பேசுகிறது. அப்போ அவங்களுக்கு வந்து எம்பி பதவி கூட. அப்போ காந்தியை சுட்டுக்கொன்ன கோட்சேவை ஆதரித்து அப்புறம் வந்து குண்டு வெடிப்பு நடத்தின ஒரு குற்றவாளி வந்து எம்பியாக வரலாம். அவங்கள வந்து நீங்கள் பாரதிய ஜனதா வந்து போற்றி அரவணைக்கும். அப்போ இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாதா? இல்லை, இன்னொரு பக்கம் தீவிரவாதியை ஆதரித்து நீங்களாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு. அப்போ இவங்கெல்லாம் வந்து மிதவாதிகளா? நான் இவ்வளோ நேரம் உதாரணங்கள் சொன்னேன். அது கௌரி லங்கேஷை கொலை செஞ்சவங்களா இருக்கட்டும், நரேந்திர தபோல்கரா, கல்புர்கி, இவர்களை கொலை செய்தவர்கள் யார்? பீமா கோரேகன் கேஸில் வந்து செயற்பாட்டாளர்களை உள்ளுக்கு வைத்து அவர்களை கொடுமைப்படுத்தியது யார்? ஸ்டான்கே சுவாமி வந்து ஒரு ஸ்டா கூட கொடுக்காம பார்க்கின்சன் நோயால் அவதிப்படும் அந்த முதியவரை நார்த் இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு நீதிமன்றமாக அலைக்கழித்து கொலை செய்தது வந்து யார்? அப்போ இவ்வளவு குற்றங்களை நீங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி தான் இவருக்கு வந்து அந்த ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் உமர் காலிக், அவருக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்காக ஒரு வாரம் வந்து இடைக்கால பிணை வந்து கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சு திரும்ப போனோம். அவர் சில வருடங்களாக சிறையிலே வந்து இருக்கிறார். அப்போ நடக்கிறது வந்து இந்து ராஷ்டிரத்தின் ஆட்சி அப்படின்றதுனால அண்ணாமலை வந்து இங்கே கொடுக்குறாரு. ஆனால் தமிழ்நாடு இந்து ராஷ்டிரத்தில் ஃபிட் ஆக மாட்டேங்குது. அது வந்து தொடர்ந்து மதசார்பற்ற முறையில் தான் நாங்கள் இருப்போம், இது பெரியார் மண் என்பதை திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறதுனால அது அண்ணாமலைக்கு வந்து காண்டு வந்து அதிகமாகுது. எப்படியாவது இதை எழுப்பணும்னு அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் சோற்றில் அடித்த பந்து போல் அது என்ன வேகமாடிச்சா திரும்ப இவர் மேலே தான் வந்து அடிக்கும் அப்படின்றத
இந்த பேச்சு வந்து நிரூபிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கோயம்புத்தூரை வந்து மோடி அவர்கள் தத்தெடுத்துக்கணும், மோடி அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டில் கோயம்புத்தூர் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். ஏன் கோயம்புத்தூரை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க, என்ன காரணம்? இல்லை அப்படியே ஏதாவது வந்து இவிஎம் இதெல்லாம் மிஷின் வச்சு கோல்மால் பண்ணி ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாவோ இல்லையோ, நீ வந்து கோயம்புத்தூர் வந்து உன் பக்கமே இல்லை, எம்பி இதுலேருந்து நின்று நீ தோற்றுருக்கிற, தோத்த நீ வந்து மோடியை கூட்டு வந்தானே, டாடியை கூட்டு வந்தானே, அமித்ஷாவை கூட்டு வந்தானே, அமித்ஷா அப்பாவை கூட்டு வந்தானே, யாரை கூட்டு வந்தாலும் உனக்கு ஓட்டு போட போகிறது யாரும் தயாராக இல்லை. கோவை மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. உன்னுடைய இந்த மதவெறிக்கு அரசியலுக்கு இங்கே இடமில்லை என்றவர்கள் தெளிவாக இருக்கிறதுனால அண்ணாமலை மோடியை கூட்டு வந்தாலும் இங்கே எதுவும் வந்து வேகாது அப்படின்றதான் நிதர்சனம். கண்டிப்பாக சார், மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.